குருவின் உதவி எங்க உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நீங்க நாள் கணக்கா செஞ்சுக்கிட்டு வந்த தியானமோ, நாள் கணக்கா செஞ்சுக்கிட்டு வந்த ஒரு பூஜை புனஸ்காரத்திலையோ ஒரு விஷயத்த நீங்க சக்சஸ்ஃபுல் பண்றீங்க அப்படின்னா, அந்த குருநாதரை ஏன் நீங்க தேடுறீங்க? உனக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாரு. அவர் குருவா இருக்கலாம், இல்ல நீங்க செஞ்ச அந்த கலவை கூட்டை சாப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு நபரா இருக்கலாம். அப்ப நீ இவ்வளோ நாள் உனக்கு கிடைச்ச அனுபவத்துல ஒரு முயற்சியில ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த வெற்றி கிடைச்சாலும் உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அந்த சந்தேகம், நம்ம செஞ்ச இந்த கலவை கூட்டு அப்படின்றது சரிதானா? அப்ப இந்த கூட்டு, காய்கறி கூட்டு அப்படின்னக்கூடிய ஒரு விஷயம், கலவைன்றது மக்களுக்கு உணவா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். உனக்கு தியானத்துல ஒரு சக்தி கிடைச்சாலும், தியானத்துல அற்புதமான ஒரு விஷயங்கள் கிடைச்சாலும், நீ பண்ணக்கூடிய பூஜை புனஸ்காரத்துல ஒரு அற்புத விஷயங்கள் கிடைச்சாலும், இதை மக்களுக்கு ஒரு உபயோகரமா நீ கொடுக்க போற அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்துல, நான் செஞ்சக்கூடிய விஷயம் கரெக்டா, இந்த விஷயம் மக்களுக்கு கொடுத்தா நடக்குமா, இது சரியான பக்குவத்துல தான் நான் எடுத்திருக்கிறேனா, சரியான ஒரு முறையினால தான் இந்த கூட்டுக்கலவையை நான் உருவாக்கி இருக்கிறேனா அப்படின்னக்கூடிய ஒரு சந்தேகம் உனக்குள்ள நாள் கணக்கா இருந்துகிட்டே இருக்கும். அப்ப ஒரு 4 பேர்கிட்ட அந்த கூட்டுக்கலவையை நீ கொடுத்து அவங்க அதை சரியாதான் இருக்குது அப்படின்னு சொன்னா மட்டும்தான் உன்னுடைய தியானத்துல கிடைச்ச வெற்றியோ, உன்னுடைய நீ செஞ்ச பூஜை புனஸ்காரத்துல செஞ்ச வெற்றியோ உனக்குள்ள அது நிகழ்த்தப்படுது. அதாவது உன்னுடைய ஆழ்மனமோ உன்னுடைய ஆத்மாவோ மன சந்தோஷப்படுது. அதாவது 2 பேர், அதாவது கஷ்டப்பட்டு தியானம் பண்ணி உனக்குள்ள ஒரு சக்தியை மலர வச்சது நீதான். பிரபஞ்சத்தினுடைய உதவினால ஒரு பூஜை புனஸ்காரனும் பண்ணி உனக்குள்ள ஒரு ஜோதிய உருவாக்கினது நீதான். அது தியானத்தின் மூலமா வந்தாலும் சரிதான், ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணி அதுக்குள்ள உனக்கு ஒரு சக்தி கிடைச்சிருந்தாலும் சரிதான். எல்லாத்துக்குமே மூலப்பொருள் நீதான். உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய உழைப்பும் தான் இது ஒரு சரியான ஒரு காரணம். அப்ப நீங்க எந்த இடத்துல நீங்க தோத்து போறீங்க அப்படின்னா, ஒரு வெற்றியை உனக்குள்ள நீ பார்த்ததுக்கு அப்புறமும் உனக்குள்ள சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம இந்த வேலை சரியாதான் நம்ம செஞ்சிருக்கிறோமா, நம்ம இந்த செஞ்ச இந்த கூட்டுக்கலவை என்பது ஒரு தியானத்துல இருந்து இந்த பிரபஞ்சத்துடைய உயிர் சக்திய ஒரு குவியலா உனக்குள்ள நீ சேமிச்சு வச்சிருக்கிற. அதை தான் நான் ஒரு கூட்டு குவியல் அப்படின்றேன். இதை தான் நான் ஒரு கூட்டு குவியல் அப்படின்றத உனக்கு தெளிவா நான் சொல்றேன். அப்ப இந்த கூட்டு குவியலை மக்களுக்கு விநியோகம் பண்ணணும். மக்களுக்கு நீங்க விநியோகம் பண்ணணும். எப்படி விநியோகம் பண்றீங்க? உனக்குள்ள ஒரு தேடுதல். இப்ப உன்னை நாடி ஒருத்தன் வரான், ஏன் அவன் எதுக்காக வரான்? அவனுக்கு ஒரு பிரச்சனை, அவனுக்கு திருமணம் ஆகலை. அப்ப உங்ககிட்ட எனக்கு உங்ககிட்ட நிற்பான். நின்ன உடனே பார்த்து நீ எதனா எனக்கு ஒரு வார்த்தையை சொல்ல, எனக்கு என்ன பிரச்சனைன்ற சொல்லலாம். அப்ப உனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச குவியல், நீ தியானம் பண்ணின இல்லையா, அந்த தியானத்துடைய சக்தி உனக்குள்ள உணர்த்தும். இது ஆரம்ப ஸ்டேஜ். உனக்குள்ள உணர்த்தும், அவன் கல்யாண நாட்கள்ல வந்திருக்கிறான்டா, அவன் கல்யாண நாட்கள்னு வந்திருக்கிறான், கல்யாண வரன் கேட்டு உங்ககிட்ட வந்திருக்கிறான், அதை எடுத்து அவங்ககிட்ட சொல்லணும். அப்ப உனக்குள்ள ஒரு தடுமாற்றங்கள்ன்றது இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு தடுமாற்றங்கள் அப்படின்றது இருக்கும். அப்ப நாம சொல்லக்கூடிய விஷயங்கள் சரிதானா, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் சரிதானா அப்படின்னக்கூடிய ஒரு சந்தேகம் உனக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்ப அவங்கிட்ட நீ சொல்லவும் முடியாத, மெல்லவும் முடியாத, நீ மாட்டு கம்முன்னு இருப்ப. சரி சரி அப்படின்றது. அப்ப நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு அப்படின்றத அவங்ககிட்ட நீ சொல்லுவ. அவன் உங்களுக்கு குருவே, சாமி, ஐயா, எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை, எனக்கு இந்த திருமணத்தை நல்ல முறையில் ஆகணும் அப்படின்னு நீங்க எனக்கு ஏதாச்சும் பண்ணி விடுங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவோம். ஏய் போடா, திருமணம் ஆகும் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க சொல்லுவீங்க. அப்படின்னு சொல்லும் போது நீங்க எத்தனை நாள் சொல்றீங்களோ, 2 மாசமோ 3 மாசமோ 4 மாசமோ 5 மாசமோ 1 வருஷமோ அப்படின்னு சொல்லும் போது நீங்க சொல்லக்கூடிய நாட்கள்ல அந்த விஷயங்கள் அவங்களுக்கு நடந்துரும். அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு
தெள்ள தெளிவான முறையில் நீங்கள் இவ்வளோ நாள் செய்யக்கூடிய இந்த தியானத்தில் எடுத்த பயிற்சியினாலுமோ நீங்கள் பூஜை புனஸ்காரம் செஞ்ச அற்புத விஷயத்தினாலேயோ இந்த கூட்டு குவில் அப்படி என்னக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தியை உனக்குள்ள நீ சேமித்து வச்சுக்கின்னு இருக்கும்போது அந்த விஷயத்த உன்னுடைய வாயை திறந்து அவனுக்கு நீ சொல்லும் போது அவனுடைய விஷயங்கள் அனைத்துமே நல்ல முறையில் முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லை, அவன் என்ன நினச்சிக்கின்னு உன்கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு உன்னை வணங்குறானோ அப்பயும் அவன் பிரச்சனை முடிஞ்சிடும். உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கூட்டு குவியல் அப்படின்னக்கூடிய அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் உன்னை நெருங்கி நிற்கும் போது உன்னுடைய ஒளி அவன் மேல் படும்போது அவனுக்கு இருக்கக்கூடிய கரும வினைகள் தீர ஆரம்பிச்சிடும். அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய பேய் பிசாசு காத்து கருப்பு எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அப்படி நொடி பொழுதுல அவனுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே சிறுக சிறுக விலகி ஓட ஆரம்பிச்சிடும். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு நல்ல யோகம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் உனக்குள்ள இருக்கக்கூடிய கூட்டு குவியல். பிரபஞ்சத்தினுடைய ஒரு கூட்டு குவியல் வந்து இவ்வளோ நாளாக நீ தியானம் பண்ணி 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 உனக்குள்ள சேமிச்சு வச்சுது. அப்போ உனக்குள்ள இருந்தாலும் உனக்கு ஒரு சந்தேகம் வந்துங்க தான் இருக்கும். ஏன் சந்தேகம்? அவன் என்னை வந்து பார்த்துட்டு போனான், அவனுக்குள்ள அவன் வந்ததுக்கு உண்டான விஷயங்கள் வந்து முடிஞ்சிடுதா முடியலையா என்ன எதுன்னு. இப்போ இதே மாதிரி உங்களை பல பேர் உங்ககிட்ட வந்து சொல்லிக்கின்னு இருப்பாங்க. உங்களை வந்து பார்த்துட்டு போனேன் ஐயா, எனக்கு நல்லது நடந்தது, உங்களை பார்த்துட்டு போனேன், எனக்கு கல்யாணம் நடந்தது, உங்களை பார்த்துட்டு போனேன், எனக்கு கடன் பிரச்சனை இருந்தது, உன்னை பார்த்துட்டு போனேன், எனக்கு வந்து வீடு கட்டி முடிச்சிட்டேன், உன்னை பார்த்துட்டு போனேன், என் பேர பிள்ளைங்க காது ஊதல் விட்டு உங்களை பார்த்துட்டு போனேன், எனக்கு அனைத்து விதமான காரியம் நன்மை காரியங்கள் வந்து நடந்துக்கினே இருக்குது அப்படின்றத உங்களை பார்த்துட்டு போன பக்தர்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயங்கள் கொடுப்பாங்க. அப்படி இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துன்னு தான் இருக்குது. இதை நம்ம எந்த வடிவத்தில் நம்ம செயல்படுத்திக்கின்னு இருக்கிறோம், எந்த முறையில் வந்து நம்மளை வந்து நம்ம இந்த சக்தியை வந்து நம்ம வந்து கையாண்டுக்கின்னு இருக்கிறோம் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ள குழப்பத்திலே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து குருநாதர் என்பவர் வந்து தேவைப்படுறாரு. அப்போ அந்த கூட்டு கோவிலில் வந்து உனக்குள்ள எப்படி இருக்குது, நீ எந்த வடிவத்தில் இருக்கிற, நீ யார் அப்படின்றத வந்து சொல்கிறதுக்கு உனக்கு வந்து ஒரு குருநாதர் வந்து உனக்கு வந்து தேவைப்படுறாரு. சரிங்களா? அப்போ நீ யாருன்றத உனக்குள்ள தெரிஞ்சுக்கின்னு இருப்ப. நீ யாரு என்ன ஏதுன்றத நீ தெல்ல தெளிவாக நீ தெரிஞ்சுக்கின்னு இருப்ப. ஆனால் உனக்குள்ள வந்து ஒரு குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், உனக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சந்தேகத்தை சரி பண்ணுறதுக்கு தான் உனக்கு ஒரு குரு தேவைப்படுறாரு. அந்த குருநாதர் வந்து எப்பா நீ இந்த வடிவத்தில் இருக்கிற, இப்போ நான் என்ன பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கக்கூடிய வடிவம் என்னுடைய செயல்பாடு அப்படின்னா உயிர் பெறுதல், அதாவது வந்து உயிர் கொடுத்தல். நான் எடுத்துக்கக்கூடிய ஒரு வடிவம், நான் வந்த அந்த பிரபஞ்சத்துக்கு வந்த ரகசியம், நான் வந்து உயிர் கொடுக்கறதுக்கு வந்துக்கிறேன். எந்த விஷயத்துக்கு இருந்தாலும் நான் உயிர் கொடுத்துருவேன். இப்போ என்னுடைய பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளம் இருக்குதுன்னா இந்த பள்ளத்தை நிரப்புறதுக்கு தான் நான் வந்துருக்கிறேன். பள்ளம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறோ அந்த பள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை கொட்டி 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 அந்த பள்ளத்தை வந்து ரொப்பி மேலே கொண்டாந்து ஒரு சமநிலைப்படுத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். என்னுடைய பணி பள்ளத்தை வந்து மேடு பகுதியாக மாற்றுறது. ஒரு படும் பள்ளம் இருக்கும், அது பாழடைஞ்ச பள்ளமாகவும் இருக்கும். அந்த பாழடைஞ்ச பள்ளத்தை வந்து அதை நல்ல முறையில் சீரமைச்சு நல்ல முறையில் வந்து ஒரு மேடு பகுதியாக மாற்றி ஒரு சரிசமமான ஒரு சூழ்நிலை கொண்டாடுறதுக்கு தான் இந்த பிரிவை நான் வந்து எடுத்துக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆழ் மனசில் கிடக்கக்கூடிய ஒரு பள்ளத்தை, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழப்பத்தை, இதை வந்து நான் வந்து தெளிவுபடுத்தி அதை வந்து சுத்தப்படுத்தி உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஜோதியை பற்ற வைக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். அப்போ தான் வந்து உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்ம சக்தி வந்து ஒளி பெற்று புதுப்பெற்று மேடேறி வரும். உன்னுடைய குண்டலினி சக்தியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜோதி உன்னுடைய மண்டைக்குள்ளே வரும், கபாலத்துக்குள்ளே ஈடேறி வந்து மலர்ந்து நிற்கும். அப்போ நிலத்தில் இருக்கக்கூடிய பள்ளமாக இருந்தாலும் சரி தான், உன்னுடைய ஆழ்மனசில் இருக்கக்கூடிய பள்ளமாக இருந்தாலும் சரி தான், அதை நிரப்புறதுக்கு தான் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பிறவி வந்து நான் எடுத்துருக்கிறேன். இந்த பிறவி எடுத்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பள்ளத்தை நான் வந்து நிரப்ப வந்திருக்கிறேன். உங்களுக்குள்ள ஒரு அசைவில்லா இருக்கக்கூடிய ஒரு உயிரை அதுக்கு வந்து ஒளியை கொடுத்து தட்டி அந்த நாதத்தை வந்து நான் எழுப்ப வந்திருக்கிறேன். நான் வந்தக்கூடிய பிறவி, நான் எடுத்துருக்கக்கூடிய பிறவி வந்து இதுதான். ஒரு பள்ளத்தை நிரப்பி அதை மேட்டாக்க வந்திருக்கக்கூடிய ஒரு அம்ச பிரிவு தான் என்னுடைய பிறவி. இது என்னுடைய தியானத்திலையும் என்னுடைய பூஜை முறையிலையும் நான் தெரிஞ்சுக்கின விஷயம். நான் யாருன்றத நான் தெரிஞ்சுக்கினேன். அப்போ தெரிஞ்சுக்கின்னு உங்களுக்கு அனைத்து வழியுமே நான் கொடுக்க போகிறேன். கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். என்னுடைய
உதவி உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் என்னை வந்து கட்டாயமாக வந்து பாருங்கள். உங்களுக்கு ஆன்மீகத்தில் எப்பேற்பட்ட ஒரு குழப்பத்தில் இருந்தாலும், நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கின்னு இருந்தாலும், அந்த குழப்பத்திலேருந்து விடுதலை ஆகி நீங்கள் வந்து நீங்கள் யாருன்னக்கூடிய ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கின்னு நீங்கள் வந்து தெளிவாயிடணும். நீங்கள் யாருன்னக்கூடிய ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கின்னு நீங்கள் வந்து தெளிவாயிடணும். தெளிவாகி நான் எப்படி பல பேருக்கு படும்பள்ளத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னுடைய கரத்தை கொடுத்து, என்னுடைய ஆத்ம ஜோதியை கொடுத்து நான் கையை பிடிச்சி தூக்கி மேட்டில் விடணும், அந்த பணியும் நீங்கள் எல்லாமே செய்யணும். இந்த பணியும் நீங்கள் எல்லாமே செஞ்சு நீங்களும் மக்களுக்கு அனைத்து விதமான நன்மை காரியத்தையும் நீங்கள் வந்து செய்யணுன்றது தான் என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசையும். இந்த பிரபஞ்சம் என்னை எப்படி ஒரு பாழும் பள்ளத்தை நிரப்பக்கூடிய ஒரு பணியை கொடுத்து, பள்ளத்தை வந்து நல்லா மேடாக்கி ஒரு சரிசமமான ஒரு சூழ்நிலையில் கொடுத்து இந்த பள்ளத்தை நிரப்புறதுக்கு உண்டான வேலையை எனக்கு கொடுத்தாங்களோ, அந்த வேலையை நான் இப்போ செய்ய போகிறேன், செஞ்சுக்கின்னு இருக்கிறேன். என்ன நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, அடி அண்ணாமலையில் நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த இடத்துல வந்து ஒரு குடியில் வந்து இப்போ நான் அமைச்சுன்னு இருக்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் கிராமத்தில் உப்பேலூரில் வந்து நான் இந்த பணியை வந்து நான் செஞ்சுன்னு இருக்கிறேன். அமாவாசை தினத்தில் நீங்கள் என்னை பார்க்கலாம். பௌர்ணமியில் நீங்கள் வந்து திருவண்ணாமலை அடி அண்ணாமலையில் நீங்கள் என்னை பார்க்கலாம். அந்த இடத்துல வந்து ஒரு குடியில் அமைச்சு அந்த இடத்துல வந்து நான் அந்த பணியை வந்து செய்ய தொடங்கியிருக்கிறேன். இப்போ தான் குடியில் வந்து அமைச்சின்னு இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம். நான் என் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய தியானத்திலையோ நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஆன்மீக கலையில் எப்பேற்பட்ட சந்தேகங்கள் டவுட்டுகள் இருந்தாலும் நீங்கள் வந்து என்னை கேட்டு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தை நீங்கள் சரி செஞ்சுக்குங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜோதியை வந்து ஒளிப்பிரகாசம் பண்ணி குழப்பங்கள் இல்லாமல் சந்தேகங்கள் இல்லாமல் ஒரு இந்த தியான கலையை நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் கற்று வச்சுருக்க தியான முறையை நல்ல முறையில் வந்து ஒரு வெற்றியாக்கிங்க. இதுதான் நான் சொல்ல வர ஒரு அற்புத தகவல். உனக்குள்ள தியான முறையை நீங்கள் செய்யும்போது தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாத செஞ்சாலும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து சரியான முறையில் தான் உங்களுக்கு வந்து வழிநடத்தின்னு வந்து இருக்கும். உனக்கு தியானம் பண்ணும்போது உனக்கு வயிறு வலிக்கும், உனக்கு தியானம் பண்ணும்போது உனக்கு வயிறு உபசமாக இருக்கும், உனக்கு கேஸ் டபுள் உண்டாகும். நீ தியானத்தை நிறுத்தாத, நீங்கள் தியானத்தை செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை வாயை மூடிக்கின்னு நீங்கள் செஞ்சீங்க, கேஸ் டபுள் உண்டாகுது. வாயை திறந்து ஒரு வார்த்தையை ஒரு மந்திரத்தை உங்களுக்குள்ள உச்சரிப்பியாக நீங்கள் சொல்லிக்கின்னு இருங்க. அப்போ வாயை மூடிக்கின்னு உங்களுக்கு தியானம் பண்ணும்போது உள்ள கேஸ் டபுள் உண்டாகுது, வயிறு உபசமாகுது. இப்போ வாயை திறந்து நீங்கள் தியானங்கள் பண்ண 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 அந்த மந்திர அதிர்வேலையில் இருந்து உங்களுக்கு வந்து நரம்பு மண்டலம் மூலமாக நாதம் குண்டலிலிருந்து 2 நரம்பு வருது இல்லைங்களா, அது வந்து உங்கள் மூலாதாரத்திலிருந்து உங்களுடைய உச்சந்தலைக்கு அந்த மந்திர வாசியின் மூலயமா அந்த நாதம் மேலே எழும்பும். வாயை மூடின்னு கம்முன்னு உட்காந்துருந்தால் தான் குண்டலினி சக்தி மேலே எழும்புமா? அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வகையில் இந்த குண்டலினி சக்தி மேல்வங்கி போகும். சிலருக்கு வந்து திருவண்ணாமலையை வேகமாக ஓடுவான், வேகமாக ஓடினா அவனுக்கு குண்டலினி சக்தி எழும்பும். சிலர் வந்து மெல்லமாக நடப்பான், அவனுக்கு மெல்லமாக போனாலும் எழுப்போம். அவரவர்களுடைய பிரார்த்தம் எப்படியோ அதுக்கு தகுந்தாற் போல தான் வேலைகளை இந்த பிரபஞ்சமும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த இறைவனும் நம்மளுக்குள்ளே இருந்து வழி நடத்துவாங்க. அந்த வடிவத்தில் உங்களுக்கு நீங்கள் செஞ்சுன்னு இருக்கக்கூடிய இந்த தியானத்திலேயோ இல்லை மந்திர உச்சாடங்கள் மூலயமாவோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குண்டலினி சக்தி உயிர் பெற்று மேலே எழுந்து உங்களுக்கும் ஞானத்தை கொடுக்கும், உங்களுக்கும் அருளை கொடுக்கும், உங்களுக்கும் வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? அப்போ எந்த விதமான குழப்பமும் இல்லாத நீங்கள் செஞ்சுக்கின்னு இருந்த வேலையை நீங்கள் செஞ்சுக்கின்னு இருங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு தியானம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த தியான பயிற்சியிலையோ நீங்கள் செஞ்சுக்கின்னு இருந்த இந்த மந்திர பிரயோகத்திலையோ உங்களுக்கு சிக்கல் வருது அப்படின்னா நீ செஞ்சுக்கின்னு இருக்கிற வேலையில் இன்னும் நீ டைம் எடுக்கணும்னு அர்த்தம். அந்த விஷயத்தை வந்து இன்னும் நீ உருக்கமாக செய்யலை, இன்னும் நீ தீர்க்கமாக செய்யலை, இன்னும் கடந்து போகணும்னு அர்த்தம். உனக்கு செட் ஆகலான்னு அர்த்தம் கிடையாது. இந்த வேலையை நீ இன்னும் கடக்கலை, நீ கடக்கும்போது இந்த பிரச்சனை ஒன்று விட்டு போயிடுன்னு அர்த்தம். சரிங்களா? உங்களுக்குள்ளேயும் அற்புத சக்திகள் இருக்குது. அதை உணரக்கூடிய தன்மையில் நீங்கள் இல்லை. அப்படி உணர்ந்தாலும் ஒரு சந்தேகத்தில் இருக்கிறீங்க. அந்த சந்தேகத்தை தீர்க்கறதுக்கு தான் ஒரு குருநாதன்றது உங்களுக்கு தேவைப்படுறாரு. அந்த குருவாக நானாக இருந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பள்ளமேட்டை நல்ல முறையில் வந்து ரப்பி சரி பண்ணி உங்களுக்குள்ளேயும் ஒரு சக்தியை மலர வச்சு உங்களை அற்புத ஒரு வடிவத்தில் இந்த உலகத்துக்கு நான் கொண்டாந்து நான் கொடுப்பேன். சரிங்களா? நீங்கள் அடுத்தடுத்து
தியான முறையை மேற்கொண்டு தியானம் செஞ்சுக்கின்னு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை தியானம் செய்ய போகிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்னுடைய உதவி தேவைப்பட்டால் என்னை வந்து கட்டாயமாக பாருங்கள். நான் அடி அண்ணாமலையில் இருப்பேன். நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு ஆன்மீகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பயிற்சியில் எவ்விதமான குழப்பங்களும் சந்தேகங்களும் இருந்தாலும் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் முடிஞ்சு நீங்கள் செய்கிற வேலையை, நல்ல வேலையை வெற்றிகரமாக செஞ்சு முடித்து இந்த பிரபஞ்சத்தில் நீங்களும் ஒரு ஞான ஒளியாக பிரகாசமான வடிவத்தில் நீங்களும் இருக்கணும். இது என்னுடைய ஆசை. சரிங்களா? நல்ல முறையில் உங்களுடைய பயிற்சியும் வெற்றிகரமாகி என்னை போல் நீங்களும் வர வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. சரிங்களா? இறைசக்தியை மீண்டும் ஒரு ஒளி பிரகாசமான முறையில் எடுத்து வைப்பேன் அப்படின்றத தான் இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்குது. மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அடி அண்ணாமலையில் நம்ம சந்திக்கலாம் வாங்க.